வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. வளைகுடா பிராந்தியத்தில் அனைத்து இந்திய கப்பல்கள் மற்றும் கடலோடிகளும் பாதுகாப்பாகவே உள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் பேசியிருப்பதாக அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். சேஃப் சி விஷ்ணு எண்ணெய் கப்பலில் உள்ள 15 இந்திய ஊழியர்கள் விரைவில் தாயகம் திரும்ப உரிய உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக வளைகுடா பகுதிக்கான வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்தார். இதற்கிடையே கத்தாரிலிருந்து குஜராத் வந்து சேர்ந்துள்ள நந்தாதேவி எல்பிஜி டேங்கர் கப்பலில் இருந்து எரிவாயுவை சிறு கப்பல்களுக்கு மாற்றி நாட்டின் இதர இடங்களுக்கு அனுப்பும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் பேசியிருப்பதாக அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். சேஃப் சி விஷ்ணு எண்ணெய் கப்பலில் உள்ள 15 இந்திய ஊழியர்கள் விரைவில் தாயகம் திரும்ப உரிய உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக வளைகுடா பகுதிக்கான வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்தார். இதற்கிடையே கத்தாரிலிருந்து குஜராத் வந்து சேர்ந்துள்ள நந்தாதேவி எல்பிஜி டேங்கர் கப்பலில் இருந்து எரிவாயுவை சிறு கப்பல்களுக்கு மாற்றி நாட்டின் இதர இடங்களுக்கு அனுப்பும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் மொத்தம் 1111 பார்வையாளர்களை நியமித்துள்ளது. 557 பொது பார்வையாளர்கள், 188 போலீஸ் பார்வையாளர்கள் மற்றும் 366 செலவின பார்வையாளர்கள் அடங்குவர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மட்டும் 17 பொது பார்வையாளர்கள், 4 போலீஸ் பார்வையாளர்கள் மற்றும் 17 செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நாளை முதல் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் தங்கியிருக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தொகுதிக்கு வந்து சேர்ந்தவுடன் இவர்கள் தங்களை தொடர்பு கொள்வதற்கான விவரங்களையும் வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தினசரி எந்த நேரத்தில் தங்களை சந்திக்கலாம் என்பது குறித்த தகவல்களையும் வெளியிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் அமலாக்கம் மற்றும் தேர்தல் செலவினங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் இன்று அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு விளக்க கூட்டம் நடத்தினார். மாதிரி நடத்தை நெறிமுறைகள் அமலில் இருக்கும் வரை அரசியல் கட்சிகள் செய்ய தகுந்தவை மற்றும் செய்ய தகாதவை குறித்து இக்கூட்டத்தில் எடுத்து கூறப்பட்டது. தேர்தல் செலவினங்களை தேர்தல் ஆணைய வழிகாட்டு விதிமுறைகளின்படி முறையாக பராமரித்து செலவு கணக்குகளை சமர்ப்பித்தல் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் எழுப்பிய சந்தேகங்களுக்கும் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தேர்தல் காலத்தில் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் வங்கிக் கணக்குகளை கையாளுதல் மற்றும் சந்தேகத்திற்கு இடமான பண பரிவர்த்தனைகளை கண்காணித்தல் குறித்து புதுச்சேரியில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் இன்று வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்தல் செலவினங்களுக்கு என வங்கியில் தனி கணக்கு தொடக்க வேண்டும் என்றும் எந்தவொரு வங்கிக் கணக்கிலும் சந்தேகத்திற்கு இடமான பண பரிவர்த்தனை நிகழ்ந்தால் அது குறித்த விவரங்களை வங்கிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும் என கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. வங்கி பணத்தை எடுத்துச் செல்லும் வாகனங்களில் பணம் குறித்த ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்றும் வங்கி பணம் தவிர 3ஆம் தரப்பினரின் பணம் எதையும் கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான சுவரொட்டிகள், துண்டு பிரசுரங்கள் மற்றும் வீடியோக்களை வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் இடம்பெறச் செய்யவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை முறையாக தாக்கல் செய்வது குறித்து தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் கலந்தாய்வு கூடத்தில் நடைபெற்ற இப்பயிற்சியில் தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள், அவர்களின் முகவர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உட்பட சுமார் 100 பேர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.